இது கதையல்ல, நிஜம். ஒரு வீட்டில் திருமண தயாரிப்பு. மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவினர்கள், அலங்காரம் எல்லாம் கல்யாண வீடு போல பளபளத்து கொண்டிருந்தது. திருமணத்திற்கு முந்தைய நாள் நிச்சயதார்த்தம் என்று பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்னால் மாப்பிள்ளையின் நண்பர்கள் ஒரு பேச்சுலர் பார்ட்டி நடத்தினார்கள். மது, சத்தம், ஆட்டம், சிரிப்பு எல்லாம் கலந்த அந்த இரவு ஒரு பக்கத்தில் சந்தோஷம் போல தெரிந்தாலும் மறுநாள் அந்த வீட்டு வாழ்க்கையை முற்றிலும் சிதைக்கப் போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அடுத்த நாள் நிச்சயதார்த்த மேடையில் பெண் மாப்பிள்ளை இருவரும் அமர்ந்திருந்தார்கள். அப்போதான் மாப்பிள்ளையின் நண்பர்கள் போதையிலே மேடைக்குள் வந்தார்கள். டான்ஸ் பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கணும் என்று சத்தமிட்டு மாப்பிள்ளையோடு மேடையில் ஆட ஆரம்பித்தார்கள். அந்த உற்சாகத்தில் மாப்பிள்ளையின் நண்பர்கள் மணமகளை கூட மேடையில் அழைத்தார்கள். ஆனால் அந்த பெண் சொன்னார், எனக்கு விருப்பமில்லை. ஆனால் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தினர். இதைக் கண்டு பெண்ணின் உறவினர்கள் கோபத்துடன் எங்க வீட்டு பெண்ணை அந்த மாதிரி பழக்கம் கிடையாது என்று எச்சரித்தார்கள். கலகலப்பாக இருந்த காட்சி நொடியில் கைகலப்பாக மாறிவிட்டது. அடிதடி, சண்டை, மேடையே குழப்பமாகி போனது. இதை பார்த்த அந்த பெண், இப்படி நடக்கும் வீட்டில் எனக்கு வாழ்க்கை வேண்டாம், இந்த கல்யாணம் வேண்டாம் என்று கண்ணீரோடு மேடையிலிருந்து எழுந்து சென்றார். பெண் வீட்டு உறவினர்கள் தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டனர். மாப்பிள்ளை வீட்டு உறவினர்களும் வெளியேறினர். அந்த இடத்தில் இருந்த அலங்காரம், நிகழ்ச்சி எல்லாம் ஒரு கணத்தில் சிதறி போனது. திருமணம் நிறுத்தப்பட்டது. நம்ம நாட்டு கலாச்சாரத்தில் இல்லாத விஷயங்களை வெளிநாட்டு பழக்கங்களாக பின்பற்றினால் எப்படி பெரிய வீடுகள் சிதறிவிடும் என்பதை இந்த சம்பவம் நிரூபிக்கிறது. மது வீட்டுக்கு கேடு என்று சொல்லப்படுவது ஒரு பழமொழி மட்டும் அல்ல, அது நடந்து கொண்டிருக்கும் உண்மை. இது கதையல்ல, நிஜம்.